டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 எக்ஸாமில் பொது தமிழிலிருந்து அதிக முறை கேட்கப்பட்டுள்ள வினாக்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டெய்லி 10 வினாக்கள் பார்க்க போகிறோம். அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. டெலகிராமில் இன்னும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ பார்க்க போகிற 10 வினாக்களில் எவ்வளோ வினாக்களுக்கு உங்களால் பதிலளிக்க முடியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. கூரை கூரை இந்த ரெண்டுத்துக்குமான ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. கூரைனா வீட்டின் கூரை, இந்த கூரைனா புடவை. ஆப்ஷன் வந்து பி. கூரைனா வீட்டின் கூரை, இந்த கூரைனா புடவை. மதி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. மதி என்பதன் பொருள் கேட்டிருந்தாங்கன்னா அறிவு, நிலவு, ஞானம். மதி என்பதன் பொருள் வந்து அறிவு, நிலவு, ஞானம். இல்லை தவறான பொருள் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. தவறானது எதுனா பகலவன். பகலவன் என்பதன் பொருள் வந்து சூரியன். இதுதான் தவறானது. அடுத்தது வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. சொன்னார், இதுக்கான வேர்ச்சொல் எதுனா சொல். சொன்னார் என்பதன் வேர்ச்சொல் எதுனா சொல். வினைமுற்றுக்குரிய வேர்ச்சொல்லை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. தருகின்றனர், இதுக்கான வினைமுற்றுக்கான வேர்ச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. தா. தருகின்றனர், இதுக்கான வேர்ச்சொல் எதுனா தா. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. சைபர் ஸ்பேஸ், இணையவெளி. சைபர் ஸ்பேஸ்னா இணையவெளி. சரியான ஊர் பேரின் மறுவை எழுதுக. சரியானது எதுனா உதகை, உதகமண்டலம். நெல்லை, மன்னார்குடி. புதுச்சேரி, புதுகை. கும்பை, கும்பகோணம். இது மூணுமே தவறு தான். சரியானது எதுனா உதகை, உதகமண்டலம். இதுதான் சரியானது. வானவன் மாதேவி என்னும் ஊர் பெயரின் மறுவு எதுவென கண்டறிகன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான மறுவு எதுன்னு கேட்டிருக்காங்க. மானாம்பதி. வானவன் மாதேவி என்ற ஊரின் மறுவு எதுனா மானாம்பதி. பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. மணி நேற்று பள்ளிக்கு வந்தியா, மணி நேற்று பள்ளிக்கு வந்துட்டியா, மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா, மணி நேற்று பள்ளிக்கு வந்துக்கின. இல்லை எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா, இதுதான் சரியானது. கடை என்பதன் சரியான இருபொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. கடை என்பதன் சரியான இருபொருள் எதுன்னு பாருங்க. காண்க கருவி, கொடுமை கடினம், முடிவு அங்காடி, உடுக்கை உடை. இதில் எது சரியானதுன்னா முடிவு அங்காடி. அங்காடினா கடைன்னு தெரியும், கடைனா முடிவு. இதுதான் சரியான பொருள். கடை என்பதன் சரியான இருபொருள் எதுனா முடிவு அங்காடி. குறில் நெடில் மாற்றம். சரியான பொருள் வேறுபாடு அறிந்து தெரிவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. சிலை, சீலை. இதுக்கான வேறுபாடு அறிந்து பொருள் எதுன்னு கேட்டிருக்காங்க. சிலைனா சிற்பம், சீலைனா துணி. இதுதான் சரியானது. சிலைனா சிற்பம், சீலைனா துணி. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு இது சிலைனா சிற்பின்னு கொடுத்துருக்காங்க. சிற்பி வராது, சிற்பம் தான் வரணும். இப்போ 2 தான் ஆன்சர். ஆப்ஷன் வந்து பி.